Taste the Daily. அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தேர்தல் முடிவுகள் அதிகார பலமும் பணபலமும் அறத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்ச்சி பலமும் மிகுந்தவர்களுக்கு சாதகமாக வந்துள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடைய செய்யாது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான படிப்பினையை பெற்று மகத்தான வெற்றியை பெறுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். பதவி என்பது மக்களுக்கு பணியாற்றும் ஒரு பாதையே தவிர எல்லா நேரத்திலும் கொள்கை சிங்கங்களாக அரசியலில் களமாடுவோம். கொள்கைக்காக வாழ்வோம், எது வந்தாலும் ஏற்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்ற தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. உங்கள் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்றும் வாழ்த்து. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி முக்கிய கட்டத்தை எட்டியது. ஆட்சியை பிடிப்பதில் பாஜக காங்கிரஸ் கூட்டணி இடையே இழுபறி. கருத்து கணிப்புகளை தவிடுபடியாக்கிய தேர்தல் முடிவுகள். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தொங்கு நாடாளுமன்றம் அமைய வாய்ப்பு. கருத்து கணிப்பு நடத்தியவர் தொலைக்காட்சி விவாதத்தில் கண்ணீர் விட்டு கதறல். பாஜக 400 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு பொய்த்து போனதால் தேம்பி தேம்பி அழுத ஆக்சிஸ் மை இந்தியா நிர்வாக இயக்குனர் பிரதீப் குப்தா. பாஜக 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் என்று பிதற்றிய பிரசாந்த் கிஷோர். காட்டில் வளர்ந்த வியூக வகுப்பாளர்களின் கருத்து கணிப்புகள் என்ன விமர்சிக்கும் அரசியல் நிபுணர்கள். மத்தியில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் தீவிரம். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கு அழைப்பு. மத்தியில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி வியூகம். பிரதமர் துணை பிரதமர் பதவி தருவதாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவுக்கு தூது. ஆந்திராவில் ஆட்சியை அமைக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிகமான இடங்களில் சந்திரபாபு நாயுடு கட்சி தொடர்ந்து முன்னிலை. ஆந்திராவில் ஆட்சியை இழந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 18 இடங்களில் மட்டுமே முன்னிலை. 25 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஆந்திராவில் எதிர்க்கட்சியான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளில் முன்னிலை. ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 4 இடங்களிலும் பாஜக 3 இடங்களிலும் முன்னிலை. ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்று நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதளத்தை பின்னுக்கு தள்ளியது. ஒடிசாவில் ஆட்சியை இழக்கிறார் நவீன் பட்நாயக். 5 முறை ஆட்சி செய்த நவீன் பட்நாயக் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்துக்கு சென்றதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. 20 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் காங்கிரஸ் 13 இடங்களில் முன்னிலை. ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலையில் உள்ளதால் செந்தொண்டர்கள் அதிர்ச்சி. 28 நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் 16 தொகுதிகளில் பாஜகவும் 10 தொகுதிகளில் காங்கிரசும் முன்னிலை. சட்டமன்ற தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடராததால் காங்கிரசார் அதிர்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எதிரொலி.
மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 4670 புள்ளிகளுக்கு மேல் சரிவடைந்தது. நம்ப வைத்து கூட்டணி கட்சியினரை படுகொலியில் தள்ளிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2019 தேர்தலை விட குறைந்த வாக்குகளை பெற்று பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் படுதோல்வி. பாஜகவை நம்பி நடுத்தெருவில் நின்ற தமாக தூத்துக்குடி, ஈரோட்டில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை பறிகொடுத்த அவலம். வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை எப்படி எண்ணுவது என்று தெரியாமல் திருதிருவென முடித்த அதிகாரிகள். போதிய பயிற்சி இல்லாமல் இவிஎம் இயந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டு திணறியதால் தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம். மயிலாடுதுறையில் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளருக்கு வழங்கப்பட்ட உணவில் இருந்த வண்டு. விடிய அரசின் மக்கள் தொடர்பு அலுவலரிடம் முறையிட்டால் வண்டை வெளியே எடுத்து போட்டு சாப்பிடுங்கள் என அலட்சியமாக கூறியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. திருவண்ணாமலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் சரியான நேரத்தில் உணவு வழங்காததால் முகவர்கள் ஆவேசம். அதிகாரிகளின் மெத்தன போக்கை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் அரசியல் கட்சி முகவர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தரமற்ற உணவுகளை வழங்கியதால் உணவை சாப்பிடாமல் குப்பை தொட்டியில் கூட்டிச் சென்ற அவலம். தேனியில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் போராட்டம். வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிக்காமல் செய்தியாளர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்திற்கு கத்தியுடன் வந்த நபரால் பரபரப்பு. பகுஜன் திராவிட கட்சியை சேர்ந்தவரிடம் போலீசார் விசாரணை. ஆம்பூர் அருகே அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடியா திமுக அரசின் ஊராட்சி குடிநீரை கூட முறையாக வழங்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு நடக்கும் பாலியல் தொல்லையால் பெற்றோர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே சொத்து தகராறில் மனைவியை கொலை செய்த ராணுவ வீரர் கைது. விடியா ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மது போதையில் அண்ணனை கத்தியால் குத்தி கொலை செய்த தம்பி கைது. விடியா ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் வேதனை. மணப்பாறை அருகே கணவர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த மனைவி. மது போதையில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததால் வெறிச்செயல். வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலக வாசலில் குப்பையை கொட்டிய கவுன்சிலர். முறையாக தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படாததால் ஆத்திரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.